தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாத்திரப்பும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமுதானம் கலிய தெய்வம் காட்சுமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு நிலத்தை குடு உன் சந்ததியை நான் பார்த்துக்கிறேன், நிலத்தை குடு உன் சந்ததியை நான் பார்த்துக்கிறேன். இந்த அனுபவத்தை ஸ்ரீ அருண்குமார் அப்படிங்கிறவர் திருப்பதியில் நானும் என்னோடய ஒய்ஃபும் போயிருந்தபோது 22 ஜூலை 2025 இந்த வருஷம்தான் அங்கே காஞ்சிபுரத்தில் நம்ம ஸ்ரீ பாலபெரிவா சாத்திரமாசை விரதம் இப்போ கூட அங்கே இருக்கார். அதை பார்க்கும்போது அவராக தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நான் உங்கள் சேனலை பார்க்குறேன், என்னோடய அனுபவம் இருக்குது அதை சொல்கிறேன் அப்படின்னாரு. நான் உடனே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதில் அவர் சொல்கிறார், இது ஒரு பெரிய மிராக்கிள் தானே. அது முதல்ல அவர் அனுபவத்தை அவர் பார்க்குறதே, அவர் எனக்கு அனுபவத்தை சொல்லணும்னு அவர் நினச்சி எனக்கு கிடைக்கிறதே அதே பெரிய ஒரு மிராக்கிள்னு நம்ம சொல்லிடலாம். வேறு ஒன்றும் நம்ம பார்க்க வேணாம், அதுலேயே இருக்குது. இவருடைய தந்தையார் ஸ்ரீ தியாகராஜையர், தாயார் ஸ்ரீமதி கமலம்ங்கிறவா. இவ சென்னையில் தண்டையார்பேட்டில் ஒரு சின்ன வீட்டில் ஒரு போர்ஷனில் வாடகையில் இருந்திருக்கா. 1958 மகாபிரிவா புது பிரிவா இவா வீட்டுக்கு விஜயம் பண்ணி 15 நாள் தங்கி சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணியிருக்கா. அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு பாக்கியவான் இவான்னு தெரிஞ்சுக்கலாம். தியாகராஜருக்கு எறையூர் அப்படிங்கிற இடத்துலையும் பெரியேரி அப்படிங்கிற 2 கிராமத்துலேயும் நிலங்கள் இருந்திருக்கு. இது ரெண்டுமே திருவண்ணாமலை அதுக்கு கீழே வருது. தியாகராஜர் வெஸ்டர்ன் கிராம்ப்டன் அதில் டோல்கேட்டில் இருக்குது மெட்ராஸில், அதில் மேனேஜராக இருந்திருக்கார். தினம் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பிரிவா கேம்பில் இருந்தபோது அங்கே இவா வீட்டுக்கு அப்புறம் வேறு ஒரு கேம்ப் இருந்திருப்பார் ஒரு இடத்துல. அவரை போய் பார்த்துட்டு சைக்கிளில் போவார். அப்புறம் ஆஃபீஸ்க்கு போனோன்னா பேண்ட் ஷர்ட்டில் தானே போனோம். அதனால் இவர் கையில் இவர் வேஷ்டி அதெல்லாம் போட்டு கட்டிட்டு போனால் கூட அங்கே போய் மாற்றிட்டு பெரியவா தரிசனத்துக்கு அப்புறம் மாற்றிட்டு அந்த பேண்ட் ஷர்ட்டை போட்டு அங்கே ஒரு நாள் விடாமல் இப்படி போவார். அப்போ ஒரு நாள் இவர் பெரியவா கிட்ட சொன்னால், எனக்கு 2 இடத்துல நிலம் இருக்குது, மடத்துக்கு ஒரு 2 ஏக்கரா நிலம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பெரியவா கிட்ட சொன்னாலாம். மகாபிரிவா கிட்ட. மகாபிரிவா பதில் சொல்லலை. 2 நாள் ஆகிடுத்து. 3ஆவது நாள் தரிசனம் முடிஞ்சு இவர் வெளியில் வந்துட்டார் தியாகராஜையர். அப்போ மேனேஜர் தியாகராஜையர் ஓடி வந்தார். அவர்கிட்ட ஓடி பெரியவா கூப்பிடுறா அப்படின்னா. அப்புறம் இவர் அங்கேருந்து போனார். போன உடனே பெரியவா கேட்டாலாம், மடத்துக்கு தரங்கிறியே, அது நிலங்கள் யார் மூலமாக கிடச்சிது உனக்கு அப்படின்னு கேட்டாலாம். அப்போது சொன்னான்னா, எறையூரில் இருக்கிறது என்னோட தாத்தா மூலம் வந்தது. பெரிய ஏரி அப்படிங்கிறது கூடஸ்தர் அவா மூலமாக வந்தது. கூடஸ்தர்னா அப்பா, அவள் அப்பாவோட அப்பா, அப்பாவோட அப்பாவுக்கு அப்பா கொடுத்தா, அது மாதிரி அந்த 7 தலைமுறையாக வந்த அது சொத்து அப்படின்னு தான். அப்போ பெரியவா அதை கேட்டுட்டு, சரி அந்த எறையூர் நிலத்துலேருந்து மடத்துக்கு கொடு அப்படின்னு. அது ஏன்னா அதையும் சொல்கிறாராம், அதில் தோஷம் கம்மியாக இருக்கும் அப்படின்னாராம். ஏன்னா அப்படி தெரிஞ்சிருக்கு பெரியவா, பரமேஸ்வரனுக்கு அதெல்லாம் தெரியுமே, அதனால் பெரியவா அதுலேருந்து கொடு அப்படின்னாராம். அப்புறம் சரின்னு அவர் பெரியவா உத்தரவு பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார்.
அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்திருப்பார், அதுக்கு அடுத்த நாள் வந்திருக்கார், அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வந்திருக்கார். அந்த அடுத்த 2 நாள் முடித்த பிறகு தியாகராஜர் வந்து வெளியில் தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்துட்டார். வெளில வந்தவுடனே அதான் பேண்ட்டு மாற்றின்ட்டுருவார். உடனே மடத்து மேனேஜர் வந்து மேனேஜர் சொன்னாராம், என்ன தியாகராஜர் என்னையா சுக்குப்பொடி போட்டிருக்கேள் பெரியவாளுக்கு, அந்த நிலத்துலேருந்து கிடைக்கிறத தான் சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கும் பிராமண சந்தர்ப்பணைக்கும் எடுத்துக்கணும் அப்படின்னு பெரியவா உத்தரவு போட்டிருக்கா அப்படின்னதான். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு தெரியுமே இந்த தியாகராஜரோட அவர் வந்து இப்போ கொடுக்குறாரு அப்படின்னா பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் பெரியவாளுக்கு இந்த மாதிரிய மடத்துக்கு, காஞ்சி மடத்துக்கு இந்த மாதிரியான இதை தானமாக கொடுக்க முடியும் நம்மளால் கைங்கரியம். அதுக்கு மீறி அந்த நிலத்தில் விளைச்சல் போட்டு ஏதாவது அதில் விளைச்சல் வந்து அதை கரையமாக்கி அதை வந்து பணமாக்கி இந்த பணத்தை வந்து வர்றதுலேருந்து சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு தேவையான வஸ்துக்களை வாங்கி பூஜை பண்ணுறதுக்கு உபயோகமாகணும். பிராமண சந்தர்ப்பணை அவளுக்கு அது மாதிரியான இது சந்தர்ப்பணை பண்ணுறதுக்குன்னா பணத்தை வர்றதை அது மூலமாக எடுத்துக்கணும் அப்படின்னு பெரியவா வந்து டிசைட் பண்ணுறா. இது வந்து முதல் தடவையாக நடந்திருக்கு. அந்த மேனேஜர் சொல்கிறாங்க, இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதில்லை, பெரியவா முதல் தடவையாக உங்களுக்கு பண்ணியிருக்கா அப்படின்னா. பின்னாடி ஒரு நாளைக்கு வந்து இந்த இவருக்கு நான் பேசியிருந்தேனே ஸ்ரீ அருண்குமார், அவர் தியாகராஜரோட பிள்ளை, அவருக்கு 2 கண்ணும் தெரியாமல் போகிறது, அதை வந்து நான் தான் அனுகிரகம் பண்ணி அவனுக்கு கண்ணை கொடுக்க போகிறேன் அப்படின்னு பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு அன்றைக்கே தெரியுமே. ஈஸ்வரனுக்கு தெரியாமல் தான் நடக்குமா? ஆனாலும் அது அவருக்கு அன்றைக்கே தெரியும். அதனால தான் அந்த நிலத்தை கேட்டு வாங்கிட்டு பெரியவா கொடு அப்படின்னாரு. இவர் கொடுக்குறேன்னாரு, கேட்டு வாங்கலை, அதை கொடுன்னு கேட்டு ஏன் வாங்கிட்டார் பெரியவான்னா, அதுவும் இந்த மாதிரி சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு உபயோகப்படுத்த போகிறார் அந்த பிராமண சந்தர்ப்பணிக்குன்னா அவ்வளோ பெரிய புண்ணியம் இவருக்கு கிடைக்கணும் அப்படின்னா பின்னாடி இவருக்கு அருண்குமாருக்கு இந்த மாதிரி கண்ணு 2 போக போகிறது, அதை நான் தான் அவனுக்கு அனுகிரகம் பண்ண போகிறேன்னு பெரியவாளுக்கு அன்றைக்கே தெரியுமே. அதனால் முதல்லையே அதை கேட்டு வாங்கிட்டு இருக்கார். அதுதான் நிலத்தை கொடு, சந்ததியை நான் பார்த்துக்கிறேன்னு பெரியவா சொல்லியிருக்கா. அதான் நம்ம தலைப்பாக வச்சுருக்கோம். அவர் சொல்லும்போது அந்த அருண்குமார் கண்ணில் ஒரே கண்ணீர் வருது. அதை நான் வந்து என் கண்ணால் பார்த்தா அது ரெக்கார்ட் பண்ணதை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லி ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்படின்னா பரமேஸ்வரன் வந்து எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார். திருப்பதியில் போனாலும் பரமேஸ்வரன் தான் அனுகிரகம் பண்ணுறார். ஜெய் ஜெய் சங்கர ஹரிசங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரம், மகாபிரிய பாதமேஸ்வரனும்.